கங்கை கொண்ட சோழபுரம். முதலாம் இராஜராஜ சோழன் ஆட்சியில் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள மிகப்பெரிய கங்கை கொண்ட சோழீச்சரர் கோவில் அரியலூர் பகுதியில் மிகச்சிறந்த ஒன்றாகும். பி 1023 இல் கங்கை சமவெளியை வெற்றி கொண்ட பின்னர் முதலாம் இராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரம் எனும் நகரமும் கங்கை கொண்ட சோழீச்சரம் எனும் சிவன் கோவிலும் சோழ கங்கம் எனும் ஏரியும் வெற்றியின் நினைவாக அமைக்கப்பட்டது. இம்மூன்றும் கங்கை நதிக்கரையில் சோழர்களின் புலிக்கொடியை ஏற்றிய தமிழர்களுடைய வீரத்தின் நினைவுச் சின்னங்களாக இன்றும் விளங்குகின்றன. அவன் தனது தலைநகரத்தை தஞ்சாவூரிலிருந்து புதிதாக கட்டப்பட்ட இங்கு மாற்றினான். அவரது காலத்திலிருந்து கி.பி. 1279 இல் ஆட்சி செய்த சோழர் வம்சத்தின் இறுதி வரை சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகராக 256 ஆண்டுகள் இருந்தது. அவர் இங்கு கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கற்கோவில் இடைக்கால சோழர் காலத்திய அழகான சிற்பங்கள் நிறைந்த களஞ்சியமாகும். தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் கொண்ட கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில். முக்கிய அம்சங்கள்: பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழன் இந்த கோயிலை கட்டினார். கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலில் மிகப்பெரிய லிங்கம் 13.5 அடி உயரம், 60 அடி சுற்றளவு கொண்டது. இங்குள்ள நந்தி சுண்ணாம்பு கல்லில் செய்யப்பட்டு தரையில் அமர்த்தப்பட்டுள்ளது. இந்த சுண்ணாம்பு கல் நந்தியில் விழும் சூரிய ஒளி கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிப்பது மிகவும் சிறப்பானதாகும். அதேபோல் கோயிலின் கருவறையின் அடியில் சந்திரகாந்த கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இதன் சிறப்பு என்னவென்றால் வெயில் காலத்தில் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை கொடுக்கும். குளிர்காலத்தில் குளிர்ச்சியை குறைத்து இதமான